இங்கே இருக்குது. அப்படியே ஒவ்வொரு பிளேட்டாக வந்துட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஏன்னா மொத்தமாக எடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வராது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிளேட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதில் வந்து அயர்ன் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீட்டாக வரும். சின்னதாக எடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா பிளேட் வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரியே வேர் பண்ணும்பொழுதும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கும். அயர்ன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சாரீ வந்து கிளாத் வைஸ் நம்ம பார்த்து அயர்ன் பண்ணிக்கணும். நான் இதுக்கு வந்துட்டு சில்கில் தான் வச்சு அயர்ன் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப அதிக ஹீட் வைக்கல. கொஞ்சம் டைட்டாக எடுத்துக்கோங்க. அடிப்பு அதிகமாக இருக்குது. ஸோ பாருங்கள். சென்டர் மடிப்பு மட்டும் எங்கே கீழே வரைக்கும். ஓகே, அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு பாக்ஸ் ஃபோல்டிங் வந்து எப்படி பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பண்ணிட்டியா? பாருங்க, இது மாதிரி இந்த பின்னை குத்திக்கோங்க. குத்திட்டு
இப்படி வச்சு கொஞ்சம் கொஞ்சம் பிளேட்டாக வச்சு அயன் பண்ணிக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பேக் பிளேட் எடுக்கிறது போட்டிருக்கிறேன். இது வந்து பேக் பிளேட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பிளேட்டும் போட்டிருக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் பிளேட்டு எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பாருங்கள். மெஷர்மெண்ட்டு நான் ஆல்ரெடி குறித்து வச்சுருக்கிறேன். இதில் இருந்து இது வரைக்கும், அதாவது பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு 5 பிளேட்டுக்குள்ளே தான் வரும். நம்ம ரொம்ப குட்டி குட்டியாக எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளேட் அதிகமாக வரும். எடுக்கிற பாருங்கள். சாரி வந்து பார்த்திங்கன்னா 5.5 மீட்டருக்குள்ளே தான் இருக்கும். பாருங்கள், இது வரைக்கும் நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன், அது வரைக்கும் தான் எடுத்திருக்கேன். இப்படி பிரிண்ட் பண்ணிக்கணும்.